மீதியாய் இருப்பவர்கள், யாக்கோபில் மீதியாய் இருப்பவர்களே வல்லமை உள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். மீதியாய் இருக்கிறவர்கள் நாம் அனைவருமே தேவனிடத்தில் திரும்புகிறவர்களாக. இத்தனை கோடி ஜனங்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே ஒரு சில வெகு ஜனங்கள் மாத்திரம் மீதியாய் இருக்கிறவர்கள். அவர்கள் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களாக. மீதியாய் இருப்பவர்கள், யாக்கோபிலே மீதியாய் இருப்பவர்களே. யாக்கோபு என்றவருடைய பெயருடைய அர்த்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது தேவனோடு போராடினவன். அதனுடைய இன்னொரு அர்த்தம் தேவனோடு போராடினவன் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் நம் ஒவ்வொருவரும் மீதியாய் இருக்கிற நம் ஒவ்வொருவரும் போராடி இந்த உலகத்திலே கெர்ச்சிக்கிற சிங்கம் போல நம்மை விழுங்குவதற்கு வகை தேடி சுற்றித் திரிகிற சத்துருவிடத்திலிருந்து மீதியானவர்களாக. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ கடுமையான சூழ்நிலைகள், எத்தனையோ பேர் ஆண்டவரை அறியாமல் அழிந்து கொள்ளக்கூடிய இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். நாம் மீதியான ஜனங்களாக, இந்த திருச்சபை மீதியான திருச்சபையாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார்.